ரஜினிகாந்த் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் நகைச்சுவை ஊழல், இபிஎஸ் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் அரசியல் ஊழல். இதற்கு நடுவில் தமிழிசை அவர்களும் சீமான் அவர்களும் விளக்கம் கொடுத்திருக்காங்க. பாய்ஸ் இன்னைக்கு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்குது. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். பாஜகவில இருந்து தமிழிசை அக்கா கபடி விளையாடி இருக்காங்களா? அவங்க தான் எப்பவும் விளையாடுவாங்களே. ஆனா அது இருக்கட்டும், கபடி எல்லாம் பொதுவாக எங்க விளையாடுவாங்க? கிரவுண்ட்ல விளையாடுவாங்க. இல்ல ஆத்துல தண்ணி வரலன்னா காஞ்சி போயிருக்கலாம், அங்க விளையாடுவாங்க. ஆனா அக்கா கொஞ்சம் டிஃபரெண்ட்டுங்க. நீர்வளத்துறை அமைச்சரா இருக்காருல்ல துரைமுருகன் அவர்கள், அவர் வீட்டு முன்னாடியே போய் கபடி விளையாடி இருக்காங்க சின்ன வயசுல. துரைமுருகன் அண்ணன் வீட்டு முன்னால மணல் அடிச்சு போட்டிருப்பாங்க. அப்போ கதிர் ஆனந்த், நாங்க, ரகுமான் கானோட பையன் சுபீர் ஆனந்த், இவங்க எல்லாம் உட்கார்ந்து மணல்ல விளையாடிட்டு இருப்போம். ஆக அந்த அளவிற்கு சீனியர். அவர் வீட்டு முன்னால மணல்ல கபடி விளையாடி மணல் எடுத்து விளையாடுன நானு ஒரு கட்சியின் தலைவராகி ஆளுநராகி 2 மாநிலத்திற்கு திருப்பியும் கட்சியை பலப்படுத்துற அளவுக்கு வந்திருக்கேன். அப்ப அவர் எவ்வளவு சீனியர்? ஆக அப்படிப்பட்ட சீனியர் ஸ்டூடெண்டா இருக்க முடியாது, ஆசிரியரா தான் இருந்திருக்கணும். டிஎம்கேக்கு பதவி கொடுக்கலன்னு பிஜேபியில இருக்க தமிழிசைக்காய வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க மாநில தலைவர் பத்தியும் சில பாயிண்ட் கருத்தெல்லாம் சொல்றாங்க. அந்த சில டயலாக் பேசும்போது சிரிச்சுக்கணும். ஏன்னா சீரியஸா போயிடக்கூடாதுல்ல. அப்பதான் கொஞ்சம் கடுமையாவும் சொல்லக்கூடாது, கடினமாவும் சொல்லக்கூடாது, ஆனா சொல்லணும். கடுகு அளவு இருந்தா கூட கொஞ்சம் காரமா சொல்லணும். என்னதான் அவர் பாஜகவோட தலைவரா இருந்தா கூட, எங்க கட்சி தலைவர்ல பாஜகவோட தலைவரா இருந்தா கூட ஒரு சில வார்த்தைகளை பார்த்து பேசணும். அதாவது நான் மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு தலைவருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், மாநில தலைவருக்கு அந்த மரியாதை கொடுக்கணும். மாநில தலைவருக்கு மரியாதை கொடுக்கிறேன் என்றால் அது அவரது பாணி என்று கடந்து சென்று விடுவேன். மற்ற தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால் வார்த்தைகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டாம் என்பது எனது கோரிக்கையாக இருக்க முடியும் என்பது எனது கருத்து. இபிஎஸ் அவர்களை பத்தி அண்ணாமலை அவர்கள் மேடையில கர்ஜி தராமே, அதை பத்தி தான் அவங்க சொல்றாங்க. நாம் தமிழர் சீமான் அண்ணன் எப்படி அவர் இபிஎஸ் அவர்களை பத்தி பேசலாம் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு கோபத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. என்னங்க இபிஎஸ் அவர்களுக்கு திடீர்னு ஆதரவு கரமோங்குதே? ஆதரவு இல்லைங்க, முன்னாடி சொல்லியிருக்காருல்ல, என்ன இருந்தாலும் இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள்லாம் எனக்கு சித்தப்பா பெரியப்பா முறையாவது. இவர் என்ன அண்ணாமலை அவர்கள் தம்பி தம்பிங்கிறாரு. தம்பி இப்படி எல்லாம் அவரை பிளாக் பண்ண எப்படி? அதாவது ஒரு அண்ணன் அடிப்படையில தம்பிக்கு அட்வைஸ். இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா இருந்திருக்கிறாரு, 4 வருஷமா இருந்திருக்கிறாரு. முழு அதிகாரம் பல மாநிலங்களை ஆளுகிற ஒரு கட்சி, இந்திய பெரு துணைக்கண்டத்தை ஆளுகிற ஒரு கட்சியா இருக்கும்போது நீங்க அந்த இடத்துல உட்காரும் போது உங்களுக்கு தானா ஒரு மதிப்பு வந்துடும். ஆளுகிற கட்சியினுடைய மாநில தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை. சாதாரண தொண்டனா ஒன்றிய செயலாளராகி, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினராகி, அதுக்கப்புறம் அமைச்சராக இருந்து பல முறை இருந்து அப்படி வந்தவர். அவர் போய் டப்புன்னு தற்குறி கிற்குறின்லாம் பேச்சு விடாது. இங்க இருக்கிறவன்லே அவர் நல்ல புத்திசாலி தான். சீமான் அண்ணன் துரைமுருகன் அவர்களுக்கு வெளிநாடு போறாருல முதல்வர், அந்த கேப்லயாவது ஆக்டிங் சிஎம்மா உட்கார வைங்கன்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அண்ணா காலத்திலிருந்து இருக்கிறாருல்ல, அவர் இடைக்கால முதல்வராவது ஒரு 2 மாதம் 3 மாதம் அவரை வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐயா கருணாநிதிக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தவர், நீண்ட காலமாக இருக்கார். எம்ஜிஆர் படிக்க வச்சார் அவர், உங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் தான் படிக்க வச்சார். ஆனால் எம்ஜிஆர் கட்சியில் இல்லை அவர். எம்ஜிஆரை எதிர்த்து பேசின ஆளில் அவர், ரகுமான் கான் ஐயா அவங்கெல்லாம் தான் ரொம்ப முக்கியமானவங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் அவ்வளோ தூரம் இவருக்கு விசுவாசமாக இருந்தார். இப்போ வெளிநாடு போகும்போது இடைக்கால முதல்வராக அவர் இருந்தா அந்த மூத்த தலைவனுக்கு ஒரு மரியாதை. மாறி மாறி கருத்து சொல்லிக்கிறாங்களே, எதனால இவ்வளவு கருத்துக்கள் வருது? இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஸ்ட்ரைட்டா படையப்பா ஃபிளாஷ்பேக்கு போயிட்டு வரணும். அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். படையப்பா ஃபிளாஷ்பேக்கா? சிங்க நடை அங்க அந்த நட போட்டு வந்தவர் தான். அந்த நட போட்டு வந்தவர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சரி, ஒரு ஈவென்ட்ல, அதாவது ஏவாவேல் அவர்கள் இருக்காங்களா, அமைச்சர் ஏவாவேல் அவர்கள், அவர் கலைஞரை பத்தி கலைஞர் எனும் தாய் ஒரு புத்தகம் வெளியீட்டு விழா நடத்தி இருக்காரு. புத்தக வெளியீட்டு விழா அந்த நிகழ்ச்சியில தாங்க ஆரம்பிச்சது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பாருங்க, எந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் அரசியல் மேடை நடந்தாலும் அவர் உட்கார்ந்துருவார். சம்டைம்ஸ் கீழே உட்கார்ந்துருப்பாரு, சம்டைம்ஸ் மேல உட்கார்ந்துருவாரு. அது வரலாறு இருக்கு. கெஸ்ட் இந்த டைம் அதிமுக ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, திமுக ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, அதாவது நான் கட்சி சார்பற்ற எல்லாத்துக்கூட இணக்கமா பழகுவேன்னு காமிச்சிருக்காங்க. என்னங்க என்ன பேசியிருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள்? யூஸ்வலா ஒரு புக்கு நம்ம வாங்குறோம், புக்கு இதுனா புக்ல தான் சுவாரஸ்யமா இருக்கும் எதிர்பார்ப்போம். ஆனா இந்த ஈவென்ட்ல பேசின விஷயங்கள் எல்லாமே சுவாரஸ்யமா மாறிடுச்சு. அந்த மாதிரி படையப்பா ஃபங்க்ஷன், அதாவது ஸ்கிரீன் பண்ணுவாங்கல்ல, அப்போ முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பின்னாடி உட்காந்துருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் ஐயோ நான் முன்னாடி வரலப்பா, அப்பா உட்காந்துருக்காரு, பின்னாடி உட்காந்துட்டாராம். அவ்வளோ மரியாதையா இருந்திருக்காரு. அப்பத்துல இருந்து எனக்கு அவரை தெரியும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸ்கூல் கதை எடுத்துட்டு வந்தாருங்க. ஸ்கூல் கதை எப்பவுமே இந்த ஸ்கூல் டீச்சர் வரும்போது, ஸ்கூல் டீச்சருக்கு இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுங்க ப்ராப்ளமே கிடையாது.
ஈஸியாக வந்து சமாளிச்சிடுவாங்க. இந்த பழைய ஸ்டூடெண்ட்ஸுங்க இருக்க பாருங்க, அவங்கள சமாளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இங்கே ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் அங்கே பார்த்து சொல்கிறேன், ஏகப்பட்ட பழைய ஸ்டூடெண்ட்ஸ். அது சாதாரணமான பழைய ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, அசாத்தியமானவங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னுமே ஸ்கூல்ல இருந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க நல்லா ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் தான். ஆனாலும் ஸ்கூல்ல ஏன் பாஸ் ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட் தானே பாஸ் ஒரே கிளாஸ்ல இருப்பாங்க. நல்லா படிச்சு கோல்டு மெடல் வாங்குறவங்க காலேஜ் போயிடுவாங்களே பாஸ். இப்போ ஃபெயில் ஆகிட்டாங்க இல்லை, ஒரு ரேங்க் வாங்கிட்டு அந்த கிளாஸை விட்டு போக மாட்டோம்னு உட்காந்துருக்காங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இங்கேயே வேற இருக்கிறாங்க. சின்னவங்களுக்கு வழி விடாம அங்கே சின்னவங்களுக்கு வழியா சின்னவருக்கு வழியா? கலைஞர் அவளை வந்து தம்பி சின்ன வயசுல இருந்தெல்லாம் பார்த்து இதுக்கு இருக்கிறவங்க வந்து அவங்களெல்லாம் சமாளிக்கிறது சாதாரணங்க. ஒருத்தர் வேண்டாங்க, துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு. கலைஞர் கண்ணிலேயே மருளிட்டு ஆட்டினவர் அவர். அவருக்கு ஏதாவது விஷயம் சொல்லி இப்படி போற இப்படி பண்றோன்னே எப்படி இருக்கு, எப்படி நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொன்னா அது என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தோஷம் சொல்றாங்களா, என்னடா இப்படி பண்றீங்கன்னு சந்தோஷம் சொல்றாங்களா, ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரஜினிகாந்த் அவர்கள் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரியாக்ஷனை பார்க்கணுமே. என் மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சிரிச்சாரு. ஹாப்பி, ரொம்ப நாள் கழிச்சு முதல்வர் வந்து அப்படியே வாய் விட்டு ஹாப்பியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படிங்க நடக்கிறதெல்லாம் புட்டு வைக்கிறாருன்னு நினைச்சிருப்பாரோ? ஏங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஸ்டேஜ்ல மட்டும் இல்லைங்க, கீழே துரைமுருகன் அவர்கள், பக்கத்துல தயாநிதி மாறன் அவர்கள், ஆர் ராசா அவர்கள் எல்லாரும் விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் போற போக்குல சொல்லியாச்சு, போற போக்குலாம் இல்ல, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு ரியாக்ஷன் என்ன சொல்றாருன்னா, ஓகேங்க நான் கவனிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல நம்முடைய சூப்பர் ஸ்டார் வருகை தந்து மனந்திறந்து என்னை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில, என்னை விட வயது அவருக்கு ஒரு வயது கூட தான், அதனால அறிவுரையும் சொன்னார். அவர் சொன்னது அத்தனை நான் புரிந்து கொண்டேன். பயப்பட வேண்டாம், எதிலும் நான் தவறிவிட மாட்டேன், எல்லாத்திலையும் உஷாராக இருப்பேன். ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன கருத்துக்கெல்லாம் நீர்வளத்துல இருந்து தண்ணி ஃபோர்ஸா பாஞ்சிருக்குமே. சரி, ஃபோர்ஸ் தான், சும்மாவே தக் லைஃப் பண்ணுவாரு துரைமுருகன் அவர்கள் சொல்லுவாங்க. இப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ட்ரைட் அட்டாக் தானே. என்னது, மூத்த நடிகர்கள் எல்லாம் வயசாகி போய் பல் உழுந்து போய் தாடி வளர்த்து சாகர நிலைகள்லாம் நடிக்கிறதுனால இளைஞர்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருக்கான். அவரு பாணிலே சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இதற்கு திரும்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் சீரியஸ் ஆகுதுன்னு சுதாரிச்சுட்டாங்க எல்லாரும். நானும் அவரும் வந்து ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸுங்க, நாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்க அப்படி சும்மா கிளிகிளிப்புக்கா சும்மா காட்சி பேசி போனாங்க. மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன சொன்னாலும் வருத்தம் கிடையாது. நம்ம நட்பு எப்பவுமே தொடரும். திரும்பவும் அதுக்கு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம். நகைச்சுவை பகைச்சுவை 16 பேர் கொண்ட குழு உட்காந்து எழுதியிருப்பாங்க. நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம். ஒரு வழியா முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க, அப்படிதானே? முற்றுப்புள்ளின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுக்கிடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின ஒரு விஷயம் வந்து எதுக்குன்னு கொஞ்சம் யோசிக்க வைக்குது. என்னது? இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க, நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க. நாம தான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவணைச்சு அவங்கள வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு வேண்டுகோள், வழிவிட்டு வழிநடத்தி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போனோம். பெரியவங்க சின்னவர் கையை பிடிக்கணுமா? சின்னவருக்கு, ஆமா, சின்னவங்களா? சரி, சின்னவங்க கையை பிடிச்சிட்டு சிஎம் போஸ்ட்ல உட்காருவீங்க அப்படியும் எடுத்துக்கலாம். சின்னவங்களுக்கு வழி விடுங்க பெரியவங்கன்னு எடுத்துக்கலாம். ஆனா சின்னவர் தான் அந்த மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க. ரெஸ்பெக்டபிள் அண்ட் ஆல்சோ த கருத்து. பகைச்சுவைக்கு விளக்கம் கேட்டீங்கல்ல, கவிஞர் வைரமுத்து அவர்களே விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. பகைச்சுவை என்றால், அதாவது பகைச்சுவை
2 வாட்டி பேசுனதாங்க கவிஞரான் அதனால வைரமுத்து அவர்கள் லென்த்தா ஒன்று சொல்றாரு. அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார், இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார். நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் என்ற உச்சத்திற்கு வந்து விட்டது. இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துரை அவர்கள். என்ன கூப்பிட்டு சொன்னார் தெரியுமா துரைமுருகன் அவர்கள்? இது என்னப்பா, நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம், நீங்கள் ஏனப்பா பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்? ஒரு வார்த்தையில் விஷயத்தை முடித்து விட்டார். இது எப்படி தெரியுமா? எங்கள் தமிழில் ஒரு பழம்பாடல் உண்டு. அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது. உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா, தங்கத்தில் விழுந்த பிளவா? ரொம்ப அழகான கேள்வி இது. கல்லில் விழுந்த பிளவை ஒட்ட வைக்க முடியாது. என்ன கான்கிரீட் வச்சாலும் பிளந்தது பிளந்தது தான். தங்கத்தட்டில் ஒரு கீறல் விழுந்தது, பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டினா ஒட்டிடும். தங்கம் பிளவுபடாது, கல் பிளவுபடும். 2 தங்கங்கள் இன்று மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் கரவொலி செய்து இந்த 2 பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இவ்வளவுதான். அரசியல் செய்திக்கு நடுவுல சமூக சிந்தனை செய்தியெல்லாம் வருது, பாப்போம். ஹலோ மக்களே, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்தியர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அப்ப 3வது பாகம் எடுக்க போவது இல்லையா? ஃபுல் இந்தியன் கிட்ட இருந்து விடுதலை கிடைக்கலடா, இந்தியர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. அதான் ஆகஸ்ட் 15 1947 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன புதுசாக கிடைச்சிருச்சுதான்னு கேட்குற வர முழு நியூஸை சொல்கிறேன் கேள். இத்தாலியில் இருக்கிற நார்தன் வெரோனா மாகாணத்தில் பண்ணை அடிமையாக இருந்த 33 இந்தியர்களை அந்த நாட்டு அரசாங்கம் மீட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கு. இந்தியாக்காரங்க இத்தாலிக்காரங்க கிட்ட அடிமையா இருக்குது ஒன்றும் புதுசு இல்லைங்களே. பாலிடிக்ஸ் பேசுகிற பாலிடிக்ஸ், அதுவும் நாசூக்கா வித் ரேசிஸ்ட் டச். உனக்கு ஒரு மேட்ரை சொல்கிறேன் கேளு. இத்தாலியில் அடிமையாக இருந்தவங்க மட்டும் இந்தியர்கள் இல்லைடா, அவங்கள அடிமையாக வச்சுருந்தாங்கல்ல, அவங்களும் இந்தியன்ஸ் தான். இதுக்கு என்னடா சொல்ல போகிறேன்? யாரோ ஒரு இந்தியன் செஞ்ச தப்புக்கு எல்லா இந்தியனையும் எப்படிங்க குறை சொல்ல முடியும்? அட்ராசக்க உலகத்திலே உங்களுக்கு தான்டா செலக்டிவாக பகுத்தறிவு வேலை செய்யுது. சரி, இத்தாலி பேப்பரில் போட்டிருக்கிறத அப்படியே சொல்கிறேன் கேள். இந்தியர்கள் சக இந்தியர்களுக்கு இத்தாலியில் வேலை வாங்கி தரதா சொல்லி 15 லட்சம் கேட்டிருக்காங்க. 15 லட்சமா? 15 லட்சம் இருந்தா அவன் ஏங்க அடிமையாக போக போகிறான்? அங்கே தான்டா ட்விஸ்ட். 15 லட்சம் இல்லைன்னா இத்தாலியில் வேலை செஞ்சு கழிச்சிக்குங்கன்னு சொல்லி கூட்டி போய் பண்ணையில் ஒரு நாளுக்கு 10 மணி நேரம்னு வாரத்துக்கு 70 மணி நேரத்துக்கு மேலே வேலை வாங்கியிருக்காங்க. வாரத்துக்கு 70 மணி நேரம்? இது நம்ம இன்ஃபோசிஸ்காரர் ஐடியாவாச்சு. நோ, அவர் என்ன மாதிரி முதலாளிடா, ஸ்லேவரி சப்போர்ட்டர் இல்லை. நாங்கள்லாம் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவோம். இத்தாலி கதைக்கு வா. அங்கே பண்ணை அடிமையாக இருக்கிறவங்க வேலை பார்த்துக்க 1 மணி நேரத்துக்கு $4.27 தான் கழிப்பாங்க. நம்ம ஊர் காசுக்கு தோராயமாக 355 ரூபா. ஒரு நாளைக்கு 3600 ரூபா. மாதத்துக்கு 1,08,000. என்னங்க சொல்கிறீங்க? இத்தாலியில் அடிமையாக வேலை வாங்குறவங்களுக்கு மாதம் 1,08,000 ரூபா சம்பளமா? பேசாமல் அங்கேயே போயிடலாம் போல இருக்க. போவடா போவே, அந்த காசு வெறும் பேப்பரில் தான் இருக்கும். நீ சாப்பிட்றதுக்கு தூங்குறதுக்குன்னு 3/4 கழிச்சிட்டு மீதியை நீ தர வேண்டிய 15 லட்சத்திலிருந்து கழிச்சுக்குவாங்க. கையில் காலனா மிஞ்சாது ராஜா. நல்ல வேலை, நம்ம ஊரில் கையிலேயே கொடுத்துருவாங்க, ஆனால் காலனா மிஞ்சாது. என்ன முதலாளி, அடிமைகளுக்கு 1 மணி நேரத்துக்கு 355 ரூபா தராங்களே, இங்கே நம்ம ஊரில் எவ்வளவு தருவாங்க? அடிமைகளுக்கா வேலை பார்க்குறவங்களுக்கா? ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா முதலாளி? என்னடா சொன்னேன்? வேலை பார்க்குறவங்களுக்கு தானே முதலாளி. இந்தியனோட சராசரி சம்பளம் 1 மணி நேரத்துக்கு 257 ரூபான்னு ஒரு தனியார் நிறுவனம் புள்ளி விவரம் சொல்லுது. மாதத்துக்கு 53,000 ரூபா. எப்போ எனக்கு சராசரி சம்பளம் கூட நீங்கள் தர்றதில்ல, அப்படி தானே முதலாளி? டேய், உனக்கு அரசாங்கம் சொல்கிற குறைஞ்சபட்ச சம்பளம் கூட நான் தர்றது இல்லைடா. எல்லாம் அநியாயம் முதலாளி. கரெக்டு தான். ஆனால் உன்ன மாதிரி ஒர்க்கிங் கிளாஸுக்காகவே ஒரு பியூட்டிஃபுல் ஒன்லைன் இருக்குடா. மிஸ்டர் கண்ணதாசன் எழுதுனது. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. அப்படி உன்ன மாதிரி ஆட்கள் நாடுனா தான் நாடு நாடாக இருக்கும். என்ன புரிஞ்சுதா?